ஹலோ கைஸ், விஜய் டிவியில் இந்த வாரம் கல்யாண வாரம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துடலாம் போல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் நடிக்கிறவங்க, ஆங்கர் பண்ணுறவங்க, ஏன் பிக் பாஸ் சீசனுங்கள்லாம் கலந்துக்கிட்ட ஆட்கள்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் விஜய் டிவி இந்த வாரம் கல்யாண வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டு. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக வசி என்பவரை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் வாழ்த்துக்களையும் குவிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. அதே கல்யாணத்தில் நம்ம அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேரும் பங்கேற்று இருந்தாங்க. சரி, ஓகேப்பா, பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு கல்யாணம் ஆச்சு, தம்பி ஆகிய அமீர் அண்ட் பாவனி உங்களுக்கு எப்பப்பா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லியும் நிறைய நெட்டிசன்கள், ரசிகர்கள் எல்லாரும் கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமீர் அவர்களுக்கும் பாவனி அவர்களுக்கும் அஃபிஷியலாக கல்யாணமும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து போஸ்ட்டு, வீடியோஸு, ஃபோட்டோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் வெகுவாக வலம் வந்துட்டுருக்கு. அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேரோட காம்போவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்போ இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம அஜித்குமார் படத்தில் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருந்தாப்புல வினோத் சார் அவர்கள். இவங்க 2 பேரும் நடிக்கிற மாதிரி, அதுவும் ஜோடியாக நடிக்கிற மாதிரி. ஸோ இதனை தொடர்ந்து இப்போதைக்கு இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கடந்த ஒரு 3-4 வருடமாக காதலில் இருந்த இவங்க இப்போதைக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இவங்களால் எந்த விதமான கான்ட்ரவர்சியும் பெருசாக பேசும் பொருளாக இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே பற்றி நான் பேசியிருப்பேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்கும். ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் அமீர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய காதலுக்கும் சரி, கெரியருக்கும் சரி. ஸோ அதை ஒவ்வொரு இடத்துல அமீர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அக்கா, நீ கல்யாணம் முடிக்கா, அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. முதல்ல பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அமீர் அண்ட் பாவனி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். எல்லா பிக் பாஸ் சீசன்கள்லையும் நிறைய காதல்கள்லாம் மலரும். அதுக்கப்புறம் அந்த காதல் புட்டுக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்க இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அமீர் அண்ட் பாவனி ட்ரூவாக லவ் பண்ணாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாடி பிரியங்கா தேஷ்பாண்டேவுடைய கல்யாணம், இப்போ அமீர் அண்ட் பாவனியோட கல்யாணம், அடுத்ததாக யாருடைய கல்யாணம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ நீங்கள் அமீர் அண்ட் பாவனிக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களாக இருக்கீங்களா இல்லையா? இவங்களுடைய கல்யாணத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.